என்ன சொல்லி 10 நிமிஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நீ போய் டீ ஆத்தி எடுத்துட்டு வந்தியா இல்ல அங்கே தயாரிச்சுட்டு வந்தியா? டீ கடைக்கு போனா 10 நிமிஷத்துல வர முடியுதானே? தெரிஞ்சவன் தெரியாதவன் போறவன் வரவன் எல்லாம் இருக்கான். எல்லாரும் கூப்பிட்டு பேசுறாங்க. அவன் கிட்ட பேசிட்டு வரணும்ல. அதுவும் அவன் வேற பிளாஸ்டிக் கப்ல கொடுத்துட்டான். அதெல்லாம் வேண்டாம், நீ இந்த கப்ல ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல வாங்கி இத ஊத்திட்டு வந்தேன். டீ வாங்க போறீ, நீ கதை சொல்ற சொல்லலையே இது ஆறி போயிரும். குடு. என்னனே நேத்தெல்லாம் அழுதுகிட்டு கிடந்த, இன்னைக்கு அந்த உமாக்காவை பத்தி ஒரு நினைப்பு இல்ல ஒண்ணும் இல்ல, நீ பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு இருக்க. என்னடா சொல்ற நீ? தாடியை வளர்த்துக்கிட்டு சட்டையில கிழிச்சு விட்டு திரிய சொல்றியா? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேத்தெல்லாம் அழுதுகிட்டு கிடந்த, இன்னைக்கு வேலைய பாக்குறியா அதான் கேட்டேன். ஏண்டா அவதான் ஏதோ புரியாம போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கானா, நானும் அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த தொழிலை யார் பாக்குறது? நேத்து தான் செருப்பால் அடிச்ச மாதிரி அத்தனை பேசுனேன். அதுக்கப்புறமா நான் போய் மூளையில உட்காந்தேன்னா எப்படி? இந்த தொழிலை உருவாக்குறதுக்கு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு நாள் சாப்பிடாம உங்காம கூட இந்த வேலையை பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இது உடனே விட முடியுமா? காதலிச்சு தோல்வி அடைஞ்சாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் தோல்வி அடைஞ்சாலும் சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்கள நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு தாடியை வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் கணக்கா திரிவோம். அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பம் அவங்க ஜோலின்னு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் திரிவாங்க. நம்மளை பத்தி என்ன நினைச்சா பார்க்க போறாங்க? அதனால அவெல்லாம் வரும்போது வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் அவட்டெல்லாம் கெஞ்சிட்டு இருக்க கூடாது. நம்ம பொழப்ப பார்த்தோமா, 4-5 காசை சம்பாதிச்சோமான்னு போய்கிட்டே இருக்கணும். சரிண்ணே சரிண்ணே. காசு இருந்தா தானே அந்த காலத்துல மதிப்பு மரியாதையே. காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தானே எங்களை எல்லாம் ஏழாம நினைக்கிறாங்க. அந்த காசு பணம் வந்தா இன்னைக்கு என்னை சட்டை பிடிச்ச மாமன் நாரும், என் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின என் மாமி யாரும் என் கால் அடியிலே வந்து கிடப்பாங்கல்ல. அன்னைக்கு இருக்குடா காசு பணத்தை நானும் சம்பாதிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓட விடுறேன். அப்படி வானே, நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஜோரா கெத்தா வாழ்ந்து காட்டணும்னா உழைக்கணும்னே. என்ன அவ இருந்தா கூலி இல்லாம நாங்க 2 பேருமே வர செலவு வரவ வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப அவ இல்ல. என்ன 3 பேர்த்துக்கு 3 நேரத்துக்கு சாப்பிட்ற செலவு மிச்சம். நான் ஒத்தாள் தானே. செலவுக்கு ஒரு ஆளை மட்டும் நீ வந்தீங்கன்னா உனக்கு ஒரு 200-300 கொடுத்தா நீ வந்து மூட்டையை தூக்கி போட போற. அவ்வளவுதானே. அதை விட்டு எனக்கு காசு மிச்சம் தானே. அவ இருந்தா எனக்கு செலவு, அவ இல்லையா எனக்கு வரவு தானே. அப்புறம் எதுக்கு நான் புலம்பிக்கிட்டு கிடக்கணும்? செலவு பண்ண வேண்டிய இடத்துல 200 ரூபா செலவு பண்ணிட்டு போறது. சரிதான் சரிதான், சரி குடினே. இதேதான் மக்களே, நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நம்மள ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்களா, லாஸ் நமக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். அவங்க நம்மள நினைச்சு உருகணும், நம்ம காலடியில வந்து விழுகணும். அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுக்கு அவங்கள நினைச்சு நம்ம நினப்பு செலுத்துறதை விட நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நம்மளோட நினப்பை செலுத்தணும்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன எத்தனையோ பேர் நம்மளை தேடி வருவாங்க. அப்ப பாத்துக்கலாம். இப்படி எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதுல்ல? ஆமாங்க, நீங்க வேலைக்கு போகாம வீட்டோட கிடக்கும்போது கூட 3 பேரும் நல்ல நிம்மதியா இருந்தோம். என்னைக்கு நம்ம தொழில் ஆரம்பிச்சிங்களோ அன்னையில இருந்து நமக்கு நிம்மதியான ஒரு சோறு இருந்துச்சு. இல்ல நிம்மதியா ஒரு வார்த்தை தான் பேசிக்கிட்டோமா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 தான். அதுக்குன்னு என்னை வேலை வெட்டி பார்க்காம வீட்டுல இருக்க சொல்றியா? அப்படி சொல்லல. இத்தனை நாள் வரைக்கும் கையில 10 காசு இல்லாம இருந்துச்சு. இப்ப கையில வேற காசு பழக்கத்தை பார்த்துட்டோம்ல. இதுக்கப்புறம் எப்படி பொழப்ப விட்டுட்டு இருக்க முடியும்? தொழில் ஒரு பாட்டுக்கு இருக்கட்டும். இனி யாரையும் 3வது மனுஷங்களை நமக்குள்ள விடாம நம்மளே எல்லாத்தையும் முன்ன நின்று பார்த்து எல்லாம் பண்ணுவோம். அதான் சரி. இப்ப தொழில் பண்ணணும்னா வட்டிக்கு அங்கிட்டு இங்கிட்டு விட்ட காசெல்லாம் வாங்கணும். உங்க அப்பா கிட்ட வேற கொடுத்துருக்கோம்ல, அந்த காசு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையும் கடிச்ச கதையெல்லாம் இருக்கு. வாய் மூடிட்டு சாப்பிடுங்க. சும்மா தேவையில்லாத பேச்ச பேசாம. அன்னைக்கு அம்பிட்டு கஷ்டத்துலயும் அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கும்பும் போது யார் காசு கொடுத்தது? என்னை வெளியே கூட்டிட்டு வந்தது. தொழில் வேற பண்டம் வேற. வந்தாங்க இதெல்லாம் பிடிச்ச வரைக்கும் போதும். கம்முன்னு சாப்பிடுங்க. இந்த காசு போனது தானே. என்ன உக்காந்துக்கிட்டு இருக்க? கிளம்புவான். போவோம். ஏங்க பெரியவன் என்ன போன் பண்ணவும் இல்ல ஒன்னும் இல்ல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் தெரியலையே. புருஷன் வீட்டுக்கு போனா என்னைக்கு நம்ம பிள்ளை நமக்கு போன் அடிச்சிருக்கா? நம்மள போன் அடிச்சு பேசுவோம். அதுவும் சரிதான். ஏதாவது பிரச்சனை வம்புனாத்தான் நம்ம தெரியும். இல்லைன்னா நம்மள பின்னாடி கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரி விடு. அவ காரியம் ஆகிற வரைக்கும் தாங்க நம்ம கிட்ட வாராளுங்க. இப்போ எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. இனி வட்டி காசு வேற கேட்பாங்களா என்ன? என்னதான் இருந்தாலும் வட்டிக்கு வாங்கியிருக்கோம், கேட்டா கொடுத்து தானே ஆகணும். வட்டி கட்டுறதுக்கு என்ன 7-8 நாள் தான் கிடக்குது. அதுக்குள்ள காசை புரட்ட முடியுமா? அப்புறம் என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். சந்தோஷம் இருக்க வரைக்கும் நம்ம 2 பேரும் வேலை வெட்டிக்கு போனோமா இல்ல காசு பணத்துக்கு பஞ்சம் தான் நம்ம வீட்டுல இருந்துச்சா? மொத்தத்தையும் நமக்கு கொடுத்துருவான். இப்ப நம்ம தான் 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு திரியறதா இருக்கு. இப்போ எதுக்கடி நீ அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இம்புட்டு கஷ்டம் நம்ம வீட்டுல இருக்கு. யாரும் சொல்லாம இருந்திருப்பாங்க, இல்ல காதல விழாமத்தான் இருந்திருக்குமா? அவன் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சு என் குடும்பமா அப்படின்ட்டுல இருக்கான். அப்புறம் என்ன, கம்முன்னு இரு. சரி வீட்டுக்கு போவோம். புள்ள ஒத்தையில கிடப்பா. சரிங்க. இந்த வயசான காலத்துல இந்த வேகாத வெயில்ல வெந்து தொலையணும்னு தலையில எழுதி இருக்கு போல.
என்னாடி எல்லாரும் சிரிக்கிறாளுங்க. விடுடி விடுடி, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து சிரிக்க போறாளுங்க. இல்ல பால் காய்ச்சினதும் போதும், ஏதோ சொந்த வீட்டுக்கு பால் காய்ச்சின மாதிரி ஒரு ஊரே திரண்டுக்கிட்டு வந்திருக்காங்களே. என்னாடி இது? ஏதோ வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சினதுக்கே இந்த கூத்து, இன்னும் சொந்த வீடெல்லாம் கட்டி பால் காய்ச்சினா அவ்வளோத்தான். என் மருமவ நெட்டுக்கிட்டு நின்றுவாடி. எப்படியோ போன தடவை அந்த வீட்டில் பால் காய்ச்சினப்ப கூட பாலெல்லாம் கெட்டு போச்சு. ஆனால் இந்த தடவை அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்காயிலையும் பூ விழுந்து இருந்துச்சு, பாலும் நல்லபடியாக நிறைவா இருந்துச்சு. ஆமாம்மா, இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமா வாடகையும் இல்ல. அதுவும் இல்லாம இவங்க சம்பாதிக்கிற காசும் மிச்சம் பண்ணலாம். அவரும் வந்து வாடகை கொடுங்க அப்படின்னா டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாரு. இவங்க எப்ப டைம் கொடுக்குறாங்களோ அப்ப வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. என்ன மாசத்துல ஒருக்க வாடகை கொடுத்துடணும், அது எந்த நாளா இருந்தா என்னன்னு. முதல்ல அவனை கட்டி வச்சு உதைக்கணும்டி. காசு வருதுன்றதுக்காக யாருக்கு வேணாலும் வாடகைக்கு விட்டு போடுறான் பாரு. இன்னைக்கு குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து ஆடுறாளுக. இவளுக்கு தொல்லையே இல்லாம எம்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு பாருடி, ஒருத்தரா என் மருமவ ஒரு ஊரையே திரட்டிக்கிட்டு வந்துட்டா. என்ன அங்க சம்மந்தி வீட்டுக்கும் சொல்லி பால் காய்ச்சிருக்கலாம், நம்ம மட்டும் வந்து பால் காய்ச்சிருக்கோம். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லம்மா. அப்பா நான் சொன்னேன், அவரு தான் வாடகை வீட்டுக்கு தானே பால் காய்க்கிறோம், நம்ம போதும் அப்படின்ட்டாரு. மாப்பிள்ளை என்னதான் இருந்தாலும் நாங்கெல்லாம் பொண்ணை பெற்றவங்க வந்திருக்கோம். மாப்பிள்ளை உங்களை பெற்றவங்களும் வந்திருந்தா கொஞ்சம் பரவாயில்ல இல்லைங்க. ஐயோ இல்லைங்க மாமா, அவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்ல யோசிக்க மாட்டாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்றதுக்கோசரம் நீங்கள் டீசல் அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து பொருளை தூக்கி போட்டு இங்கே கொண்டு வந்து வீட்டுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், பால் காலையில் வாங்கிட்டு வர்றதுலேருந்து தோரணம் கட்டுறதுலேருந்து மொத்த விலை இழுத்து போட்டு பார்த்தீங்க. இதுவே அவங்களா இருந்தால் அவங்களுக்கு நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுதான் யாருக்கும் சொல்லாமல் சிம்பிளாக காதுங்காது வச்ச மாதிரி நம்மளே முடிச்சுக்கோணும். உங்களை எல்லாம் மட்டும் கூப்பிட்டு பெத்த பிள்ளைங்களை பசங்களை இந்த அவங்க பெத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னமா வேலை பார்த்துருக்காளுன்னு. ஆமாண்டி முதல்ல ஆரம்பிச்சது என் மருமவ, அந்த மஞ்ச மண்டா காரி. அடுத்து ஓ மருமவ இந்த இங்கே ஒருத்தி இருக்கால. பொம்பளை பிள்ளைங்களுக்கு போகிற குடும்பத்தில் அனுசரித்து வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, பையனை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லி கொடுக்குறாளுங்க. ஆமா சரி, எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம். நான் போயிட்டு கறி எடுத்துட்டு வந்துடுவா. ஏய் கறிச்சோறு போடுறாங்களாண்டி, இன்னைக்கு முழுக்க இங்கே இருந்து வெட்டுன்னு வெட்டிட்டு போயிட வேண்டியதான். அடியே சோத்துக்கு செத்தவளே, போய் இதுங்க ஊத்துற கறி கஞ்சிக்கு போய் இங்கே உட்கார சொல்றியா? ஏண்டி என் வீட்டுல எல்லாம் மருமவ இட்லின்ற பேருக்கு ஏதோ கல்லு குண்டை சுட்டு போடுறாடி, அதையே முழுங்கிப்பிட்டு திண்டுக்கல் மாதிரி பூட்டு கணக்கா உட்காந்து கிடக்குறேன். இன்னைக்காவது நல்ல சோத்திங்கணும்டி. நீ வேணாம் போ, நான் தின்னு முடிச்சு விட்டு தான் வருவேன் இங்கிருந்து. ஏண்டாப்பா நான் கிளம்பவா? அங்கெல்லாம் சோறு பொங்கலை, அங்கே தனியாக வந்து ஆக்கிறதுக்கு இங்கே ஆக்கிறோம். தின்னுபிட்டு எங்கிட்ட இருந்தாலும் போக சொல்லுங்க. ஏம்மா, அங்கெல்லாம் சோறு குழம்புல ஆக்கலம்மா, கம்முன்னு இருமா. அங்க போயிட்டு அப்புறம் உனக்கு அங்க தனியா உழ வச்சுக்கிட்டு இருக்கிறதா? என் அத்தை கறியா அது கூட சேரவே கூடாதுன்னு சொன்னா அது கூட தான் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அத்தை மருமவளே, நான் எங்கிட்ட போக மாட்டேமா. நீ எல்லுன்னு சொன்னா என்னையா நிப்பேன். நீ கோடு போட்டுட்டலமா, நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேமா. நான் இங்கேயே குத்த வச்சு உட்காந்துருக்கேன். சரியா? நம்ம சாப்பிட்டு போவோமா? நான் சாப்பிட்டுவிட்டு வரேன். நீங்கள் வீட்டுக்கு போய் துணியை ஊற வச்சிருக்கேன், அதெல்லாம் அவிச்சு நான் தடிக்கும், போய் அதை துவைச்சு போடுங்கன்னு சொல்ல வந்தேன். உடனே இருக்காங்களாம்ல, இருக்க போய் கிளம்புங்க. கல் நெஞ்சக்காரி, 4 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தலாம் தூக்க வராது இவளுக்கு. ஏமா எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் ஒரே வீட்டுல, எதுக்கு அவங்கள அனுப்பிக்கிட்டு? இல்லைங்க, சில பழவங்களோட சேர்ந்தாலே அந்த இடத்துல பிரச்சனை தான், அதனால தாங்க. இருந்துட்டு போட்டோம், வயசானவங்க. ஊர்ல உள்ளவனுக்கு இருக்கிற அக்கறை கூட என் வீட்டுக்காரிக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் முதல்ல இன்னைக்கு தான் பால் காய்ச்சிருக்கோம், இன்னைக்கே போய் கறி எடுக்கக்கூடாது. மீன் எதுவும் எடுத்துட்டு வாங்கப்பா. சரிங்க அத்தை, அப்ப மீன் போயிட்டு வந்துடுறோம். சரி வாங்க, அவங்க எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள நம்ம போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு அரிஞ்சு வைப்போம். வந்தோடனே டக்குன்னு குழம்ப வச்சு தாளிச்சு விட்டுறலாம். ஆமா நீ, நாங்க போவோம். பாத்தியாடி என் வீட்டுக்காரிக்கு என்னைய 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. அடி போடி, உன் வீட்லயாவது உன் மருமவத்தான். எனக்கு பாய்ச்சிருக்கு பாரு புள்ளன்னு ஒண்ணு, அதுவே என்ன சொல்லுது பாத்தியா? அங்க தனியா உழ வைக்க முடியாது, இருந்து சாப்பிடுன்னு. என்னத்த சொல்றது, ஒரு வா கஞ்சி குடிக்கிறதும் போதும் இதுங்க கிட்ட எல்லாம் இப்படி அசிங்கப்பட்டு கஞ்சி குடிக்கிறதா இருக்கு. இன்னத்துக்கும் என் சம்மந்திக்காரி முன்னாடியெல்லாம் நான் அம்பட்டு கெத்தா இருந்தேன்டி. மொத்த நகை உரி விட்டு இன்னைக்கு கழுத்துல காதுல கூட நகனட்டு இல்லாம தெரியுறேன். என்ன பண்ணி தொலைகிறது? ஒண்ணு சொல்றேன், நம்ம நிலமா அதுகளுக்கு வரும். இந்த வெட்டியே கதை அடிச்சுக்கிட்டு இருக்காம அங்கே விளக்கமா இருக்கு, எடுத்துட்டு வந்து இந்த வீட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி விடு. சரி மருமவளே, நான் பாத்துக்கிறேம்மா, நீ போமா. விளக்கமாறு எடுத்து சுத்தம் பண்ணணுமா? இரு எனக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு உன்னை சுத்தம் பண்ற வீட்டுல இருந்து. என்னடா பெரியவ போன் பண்ணாளா? போன் பண்ணா எல்லாம் பேசியாச்சு. அவ அங்க மாப்பிள்ளையோட இருக்காளாமா. ஏண்டா காசு பணம் பறி போயிடுச்சுனோனே இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அது இதுன்னு பட்டுனா, காசு கிடைச்சதுன்னு ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி சொன்னாங்களா? ஒன்ன எல்லாம் சுயநலவாதீங்க.
இப்படியோ ஒண்ணு போய் வாழுதுங்களா நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டு சும்மா கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, கரிச்சு கொட்டுறாங்க. உமாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கா. மாத்திரையெல்லாம் போட்டு சாப்பிட்டு படுத்திருக்கா. சரி தூங்கட்டும்.